அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இது டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த காணொலி பார்த்து எதையும் முயற்சிக்க வேண்டாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. பங்குகளை வாங்க அல்லது விற்கும்போது உங்கள் முடிவின்படி முடிவெடுங்கள். பங்கு சந்தை அபாயகரமானது. நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு ஆலோசனை தேவை எனும்போது செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும். நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ஸோட கண்டென்ட்டை வந்து ஒரு கலந்தாய்வாக கொடுக்க போகிறோம். ஒரு 3 மந்த் டிஸ்கஷனாக கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். இதில் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க கற்றலுக்காக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண இது ஏதுவாக இருக்கும். பிப்ரவரி 22ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மார்க்கெட்டு போன வாரத்தில் என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி கட்டம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ போன வாரத்தோட டேட்டா நமக்கு முக்கியம். போன வாரத்தோட டேட்டாவில் 23,543க்கு நமக்கு ஆரம்பம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் அப்படிங்கிறது 22,929க்கு பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 600 புள்ளிகள் ஓப்பன்லேருந்து இறங்கி முடிஞ்சிருக்காங்க. போன வாரத்தோட ஹை அப்படின்னு பார்த்தா 23,568, லோ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 22,798, மன்னிக்கவும் 22,774. அப்போது போன வெள்ளிக்கிழமை வந்த லோ தான் மிக குறைந்த லோ. க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா இந்த க்ளோசிங் தான் நமக்கு வந்து குறைந்தபட்ச க்ளோஸாக நமக்கு இருந்திருக்கு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா போன திங்கக்கிழமை மட்டும் ஒரு செல் அடிச்சுட்டு இந்த 23,568 ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்ட்டு யோசிக்க தோணும் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த இடத்துல என்னென்ன இம்பேக்ட் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா 22,500 புட் ஆப்ஷன். இப்போ நேற்று மார்க்கெட் வந்துட்டு லோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்றுனா வியாழக்கிழமை 22,992. இப்போ 23,031க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ 22,500 புட்டு என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு 470 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போது இதை வந்து ஒரு 150 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் பிடிச்சிருந்தா 300 ரூபா லாபமாக இருக்கும்ன்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தோணும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ, மார்க்கெட்டை எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கிறதாவே நமக்கு தோணும், நம்மளை ஈர்க்கும். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ்ங்கிற பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல முடியாது அப்படிங்கிறத விட அன்னைக்கு என்ன தாக்கமோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னே யோசிக்கக்கூடாது. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு யோசித்தவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது டிகேங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால இந்த ஒரு வாரம் ஹோல்டு பண்ணியிருக்கலாம், 4 நாள் ஹோல்டு பண்ணியிருக்கலாங்கிற மனசையெல்லாம் தூக்கி போட்டுறணும். உங்களுக்கு ஏற்ற கேபிட்டல், உங்களுக்கு ஏற்ற ரிஸ்க், உங்களுக்கு ஏற்ற ரிவார்டு, இதை மட்டும்தான் பார்க்கணும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு 2 மாதமாகவே மார்க்கெட் வால்டைல் மூமெண்ட்டில் தான் இருக்குது. வால்டைல் மூமெண்ட்டில் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஹையில் போய் நமக்கு மார்க்கெட்டையே ஷார்ட் பண்ணுறவங்க, அதாவது ஃப்யூச்சரை ஷார்ட் பண்ணுறவங்க, அல்லது புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க, அல்லது கால் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க இந்த வால்டைல் மார்க்கெட்டில் மேலே. இதே லோ பாட்டமில் ரிஸ்க் எடுத்து புட் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் லாங் பொசிஷன் போகிறவங்க, இவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வால்டைல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் சைட் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். பிரேக் அவுட் ஆகிட்டால் மார்க்கெட் பறந்துடும் அப்படின்னு நினைப்பேன் மேலே கீழே. ஆனால் அந்த இடத்துல அப்படியே ரிட்டர்ன் ஆகிறது தான் உங்களுக்கு வால்டைல். அப்போ அந்த வால்டைல் மூமெண்ட்டுக்கும் போது மார்க்கெட்டில் வந்து பெருசாக வேல்யூம் இருக்காது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் பிரேக் ஆகுதுன்னா எல்லோரும் அலறணும். கையில் வச்சுட்டு இருக்கிற பொசிஷன்லாம் இன்னும் மார்க்கெட் பயங்கரமாக கீழே போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் வரணும். செல்லிங் ப்ரெஷர் வேணும். ஆனால் அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய அளவுக்கு சந்தையில் மொமெண்டம் இல்லை. இந்த ஆப்ஷன் செயின் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கான்ட்ராக்ட்ஸை ஒரு பெருசாகவே க்ரியேட் ஆகலை.
இந்த பக்கமெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டோட எஃபெக்டிவே இல்லை. அப்போ இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலன்னா இப்போ மார்க்கெட்டில் ஒரு வேல்யூம் கம்மியாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு அதிகமான நம்ம பர்சன்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அது ஏன்னா அதானோன்னு தான் மார்க்கெட் வந்து இயங்கும். அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலாகவும் பார்க்கணும், நம்ம இதாகவும் பார்க்கணும். அதனால் வந்துட்டு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய எஃபெக்டிவ் செல்லிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் அப்படின்னா இல்லாதனால மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. எப்போ ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, இப்போ மார்க்கெட் இனி இறங்கவே இறங்காது வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதிக நபர்கள் வரணும், இல்லை மார்க்கெட் இனி ஏறவே ஏறாது இறங்க தான் போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக செல்லிங் ப்ரெஷர் வரணும். அந்த ப்ரெஷரே நமக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு போன வாரத்திலிருந்து ஓப்பன் பிலோ க்ளோஸ், ஓப்பன் பிலோ க்ளோஸ், ஓப்பன் நியர் க்ளோஸ், ஓப்பன் நியர் க்ளோஸ், ஓப்பன் பிலோ க்ளோஸ். இந்த நியர் க்ளோஸுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து டிகே தான் அதிகமாக இருக்கும், ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஓப்பன் பிலோ க்ளோஸ், இன்னும் நமக்கு ஓப்பன் அபோவ் க்ளோஸ் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குது அப்படிங்கிறது பாருங்கள், எத்தனை நாள் கிடைக்குதுங்கிறது பாருங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டு வீக்காக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ க்ளோஸ் தான் அதிகமாக கிடைக்கும், அது ட்ரெண்டு வீக்காக இருக்கும்போது. இதே ட்ரெண்டு சாதகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் அபோவ் க்ளோஸ் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். அதனால் ஓப்பனுக்கு மேலே எப்படி இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, மார்க்கெட்டோட ஓப்பன் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் ஆகிற இடம் இந்த வாரத்துக்கும் சரி இன்றைக்கும் சரி, அப்போ டபுள். இந்த ஓப்பனுக்குண்டான அர்த்தம் இரண்டு, இந்த வாரத்துக்கும் பொருந்தும் இன்றைய தினத்திற்கும் பொருந்தும். அப்போ மார்க்கெட்டில் எஸ்டர்டே லோ ஹை நம்மளுக்கு முக்கியம், இந்த லோவும் இந்த ஹையும் முக்கியம். இந்த லோ ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்டட் கொடுக்க முடியாது. அதனால மார்க்கெட்டை இந்த லோ ஹையை மெயினாக நீங்கள் நோட் பண்ணி உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. இன்றைய தினத்திற்கு இந்த ஹை இந்த லோ இது பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் மாறாது, ஓப்பனும் மாறாது, இந்த ஸ்ட்ரைக்கை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலே போகணுன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேலே இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் என்ன பண்ணணும், மேலே போகிறதுக்கு பார்க்கும். அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு உள்ளே வரும்போது எஸ்டர்டே ஹையும் வீக்லி ஹையும் லாஸ்ட் வீக்கோட ஹையும் எஸ்டர்டே ஹையும், அப்போ இதற்கு மேலே இருந்தால் என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால் சந்தை வந்துட்டு மேல்முகமாக போகக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். அப்போ கீழ்முகமாக போகணும்னா எஸ்டர்டே லோ அண்ட் ஆறுன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வீக்லி லோ. அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறீங்கன்னா, ஒரு அல்காரிதம் எழுதுறீங்கன்னா, நீங்கள் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே பார்க்கணும். அதனால் மார்க்கெட்டை முதல் இதை பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை பார்க்க வேண்டும். அப்போ போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 3 வகையான ஒன்று பார்க்குறோம். ஒன்று வேல்யூம் பேஸில். இப்போ இங்கே வேல்யூம் பேஸில் பார்த்தீங்கன்னா 22,800 போட்டு 23,100 கால். இதை வந்து ஒரு வைடு ஸ்ட்ரெங்கல், ஒரு 300 பாயிண்ட் கேப்புக்குள்ளே நான் எங்கே வேணாலும் ஆடிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இதோட இடம். அடுத்து 22,900 போட்டு 23,000 கால். அடுத்து 22,500 போட்டு 23,000 போட்டு 23,200 கால். அப்போ முதல்ல 22,800 டு 23 இதுக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட்ஸை முதல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து வேல்யூனா டேர்ன் ஓவர். இந்த டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா 23,000 புட் ஆக்டிவாக இருக்காங்க, 22,900 புட் ஆக்டிவாக இருக்கிறாங்க, 22,800 புட் 23,000 கால். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் இப்போது இந்த 23,000 புட் ஆப்ஷன், 22,900 புட் ஆப்ஷன், 22 புட் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். இவங்க நெகட்டிவ் ஜோனில் இருக்கிறவரை மார்க்கெட் வந்து கீழே போகாது. அப்போ பாசிட்டிவ் ஜோனில் இருக்கணும். அவங்க வந்து எஸ்டர்டே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் போக முடியும். அடுத்து 23,000 கால் நமக்கு வந்துட்டு அவங்க
ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இது பார்க்கணும். அப்போ இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்களா எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காங்களா? அப்போ 23,000 அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடந்திருக்கு. அதனால் 22,800ம் 23,000 இது ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்க போனால் பக்கத்து நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஒரு இடத்துலையும் பெருசாகவே இல்லை. இந்த 23,000 காலில் மட்டும்தான் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,300 இருக்குது. இந்த பக்கம் புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை. கால் ஆப்ஷன் சைடு இருக்கிற அளவுக்கும் கூட புட் ஆப்ஷன் சைடு இல்லை. அதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு வேல்யூம் அதாவது ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஒரு 70 to 80% வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 20% தான் நமக்கு ஒன் சைடு ஆர் சைடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. சைடுவேவும் வால்டைலும் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். சைடுவேனா மார்க்கெட்டே மூமெண்ட்டே இருக்காது. வால்டைல்னால் நமக்கு வந்துட்டு ஏன் ஏறுறாங்க, எதுக்கு இறங்குனாங்க, ஏன் ஏறுனாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பீடு மூமெண்ட் இருக்கும். அப்போ இதனை நம்ம பார்த்துட்டு வரணும். இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு க்ளோசிங் நியர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க 22,950 கால் புட்டு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் படி 160 ரூபா. அப்போ 22,950 150 வச்சுட்டாலும் கூட 23,100 இந்த பக்கம் 22,800. இதில் லோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 90 ரூபா புட் ஆப்ஷன் 90 ரூபா வச்சுருக்காங்க. அப்போ 22,860 கால் ஆப்ஷன் வந்துட்டு 121 வச்சுருக்காங்க. அப்போது 23,071. இவங்க 2 பேர்த்தோட ஹை பார்க்கணும். 300 250 250ன்னு வச்சுட்டாலும் கூட நமக்கு 23,200 இந்த பக்கம் 22,700. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியம் 22,800 to 23,071 எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இதில் ஹை நியர் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் 23,000 கால் புட்டோட ஹை தான் நியரில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 22,750 to 23,250 வரை மார்க்கெட் வந்துட்டு எல்லையை அவுட்டர் ரேஞ்சாக வச்சுருக்காங்க. 2 பேர்த்தோட லோ நியராக இருக்கிறனால 22,900ம் 23,100ம் ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. 23,000 நடுநிலை. இப்போ மார்க்கெட்டில் ஒரு வேல்யூம் இல்லாதனால ஸ்பீட் மூமெண்ட்டை இதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு பார்க்கலாம். அதனால் மார்க்கெட்டில் முதல் வேல்யூம்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பில்ட் ஆகுது, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கூட ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ அண்ட் வீக்லி ஹை வீக்லி லோவை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அமையும் போது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுதுன்னு பிடிச்சிட்டு அந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் போது மட்டும் நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நட்டம் குறைவாக இருக்கும், கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கும், ஓவர் ட்ரேடு நடைபெறாது. அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் அமைஞ்சிருச்சுன்னு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு முறை ட்ரை பண்ணலாம், 2 முறை ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலே உங்களோட கேபிட்டலில் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரேடிங்கை கம்மி பண்ணுங்கள், ரிவார்டு அதிகம் பண்ணுங்கள், எப்போ வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கி வர்த்தகம் செய்ய முற்படுங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ரேடிங் அப்படிங்கிற ஜேர்னியில் நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.